எனக்கு கொடுத்த தேவனுடைய நினைவூட்டப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். போதும். ஆகார் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் செலவழிந்து விட்டது. தண்ணீர் செலவழிகிற வரைக்கும் அவள் திரிந்தாள். தண்ணீர் செலவழிந்த உடனேயே அவளுடைய அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அவள் கொண்டு வருகிறார். இதற்கு மேலே தன்மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவளிடத்திலே தண்ணீர் இல்லை. அந்த பாலைவனத்திலே அவள் நடக்க வேண்டும், அலைய வேண்டும், அவள் மனம் போன போக்கில் போக வேண்டும் என்றால் அவளுக்கு தேவை தண்ணீர். துருத்தில் இருக்கிற தண்ணீரை நம்புகிற வரைக்கும் அவளுடைய கால்கள் கோணல் மாணலான பாதைகளே கடந்து போனது. இந்த ஆகார் செய்த 5 தவறுகள் நமக்கு ஒரு படிப்பினையாக காணப்படும் என்று நான் நம்புகிறேன். தேவ சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் என்கிற தலைப்பிலே அடுத்த பாக தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 66:22 அடுத்த பாக தொடர்ச்சி. தேவ சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் நிற்க வேண்டுமானால், நிலைநிற்க வேண்டுமானால், ஆகார் செய்த 5 தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் பார்க்க வேண்டும். ஒரு துருத்தி தண்ணீரா, கணவன் கொடுத்த ஒரு துருத்தி தண்ணீரா, அல்லது தேவன் தருகிற நீரூற்றா என்பதுதான் இப்போ ஆகாருக்கு முன்பாக நிற்கிற சவால். புருஷன் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்த உடனேயே ஆகார் அந்த துருத்தி தண்ணீரையே நம்பி அவள் போய் கொண்டிருந்தார். ஏற்கனவே அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவள் மறந்து விட்டார். லகாய் ரோயி என்கிற துறவிலே தன்னை தேவன் கண்டதை, அங்கே ஒரு ஊற்றை அவளுக்கு காண்பித்ததை அவள் மறந்து விட்டார். அவள் மறப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், மலை மாதிரி புருஷனை நம்பியிருந்தா. எது மாதிரி நம்பியிருந்தா? மலை மாதிரி புருஷனை நம்பியிருந்தா. இப்போ அந்த புருஷனே என்ன செஞ்சிட்டானா, கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் அவள் தோளில் வைச்சுட்டு பிள்ளையும் அவள் கையில் ஒப்பு கொடுத்து அவளை சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டான். நம்புகிறவர்கள் நம்மை கைவிடும் பொழுது, நம்புகிறவர்களை விட்டு நாம் விலகி போகும்போது, நம்புகிறவர்களை நாம் பிரிகின்ற வேளையில் நமக்கு நிழலாக இருக்கிறவர்கள், ஆதரவாக இருக்கிறவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள், மலை போல நான் நம்பி தூங்கினாலும் கவலை இல்லை, விழித்தாலும் கவலை இல்லை என்று சொல்லி யாரை நம்முடைய குடும்பத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவரை ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்துட்டு, இந்தா உனக்கு எனக்கு இருக்கிற சவகாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது தான் ஐயையோ அப்படின்னு தோணும். அவங்க கொடுத்த தண்ணி மேலேயே நம்பிக்கை ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தண்ணி, மனிதன் கொடுக்கிற தண்ணி எடுக்க எடுக்க குறையும். ஆனால் தேவன் கொடுக்கிற தண்ணீர் எடுக்க எடுக்க குறையாது. அது ஆண்டவர் சொல்கிறார், அது ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்று சொல்லி சமாரியா ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆனால் இவள் கணவன் கொடுக்கிற தண்ணீரை குடித்தாலும் இவளுடைய தாகம் அடங்கவில்லை. இப்போ அவளுடைய 5 காரியங்களை, நெகட்டிவ் தாட்ஸ் அல்லது அவளுடைய மிஸ்டேக்ஸ் 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவள் வனாந்திரத்திலே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏத்து தேசத்தை சேர்ந்த அவளுக்கு வனாந்திரத்தின் வழிகள் நன்றாக பழக்கப்பட்ட ஒன்று. அதனால தான் அவள் தைரியமாக சாராளுக்கிட்ட பிரச்சனை வந்தபோது சாராளை விட்டு ஒண்டிக்கட்டையாக ஓடினா. இப்போவாது பையன் இருக்கான். ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கு எவ்வளோ அதிகமாக தண்ணீர் தேவைப்படணும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள், சாராளை விட்டு ஓடி போகிறாள். அப்படியானால் அன்னைக்கு இருந்த அந்த தைரியம் இன்னைக்கு அவகிட்ட இல்லை. ஏனென்றால்
அன்றைக்கு அவள் ஆபிரகாமை நம்பவில்லை, சாராள நம்பல. அவளை அன்றைக்கு என்ன பண்ணாலும் எனக்கு இந்த வழி தெரியும், எனக்கு ஊருக்கு போக தெரியும், எனக்கு எகிப்துக்கு போக தெரியும் என்று எல்லாவற்றையும் அவள் மனதுக்குள்ளே அவளுக்கு ஞாபகம் இருந்ததுனால அவள் என்ன பண்ணா, அவள் தைரியமா எங்க ஊட்டு இருக்கும், எங்க கிணறு இருக்கும், எங்க பாலைவன சோலை இருக்கும், எங்க மக்கள் குடியிருப்பார் என்று எல்லாமே அவளுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்த அவள் அவளுடைய குழந்தையை கையில பிடித்து கொண்டு போகும்போது, வயிற்றுல பிடிச்சிட்டு இருக்கிறது வேற, கையில வச்சுட்டு இருக்கிறது வேற. வயிற்றுல வச்சுட்டு இருக்கும்போது அசாத்தியமான தைரியம், குழந்தையை காப்பாற்றணும்னு தோணும். ஆனா கையில பிடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி நான் இந்த குழந்தையை காப்பாற்ற போறான்னு தோணும். அதான் வித்தியாசம். என்னங்க, வயிற்றுல இருக்கும்போது குழந்தையை எப்படியாவது காப்பாத்திடுவேன்னு தோணும். ஆனா குழந்தை கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எப்படி நான் இந்த குழந்தையை காப்பாற்ற போறேன்னு தோணும். அதுதான் நம்முடைய பலவீனம். ஏன்னா நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு எதையும் செய்ய முடியும். அசாத்தியமான துணிச்சல், தைரியம் எல்லாமே வரும். சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், குழந்தைய அழிச்சிரு அப்படின்னு சொன்னா அழிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. டைவர்ஸ் பண்ணிடுவேன்னா பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்ட்டுருவாங்க. என்ன டைவர்ஸ் பண்ணாலும் மன்னிக்க, நான் குழந்தைய அழிக்க மாட்டேன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணவர்கள் கூட எனக்கு தெரியும். குழந்தைய அழிக்க மாட்டேன்னு சொல்லி புருஷனை டைவர்ஸ் பண்ணி வாழ்றவங்களுக்கு கூட எனக்கு தெரியும். ஏன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அவங்க எந்த எண்டுக்கு வேணாலும் போயிடுறாங்க. ஆனால் கையில் இருக்கிற குழந்தையை காப்பாற்றுறதுக்கும் அதே அன்பு தான் இருக்கிறது. அன்பு மாறலை. ஆனால் என்ன இருக்காதுன்னா தைரியம் இருக்காது. இங்கே ஆகாருக்கு ஆபிரகாம் கைவிட்ட உடனேயே, அல்லது என்னை விட்டு விலகி போ அப்படின்னு சொன்னனையே அவளுக்கு மன தைரியம் போயிடுச்சு, கவலைகள் வந்து விட்டது. கவலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையும் தான் எல்லாம் நன்கு தெரிந்த வனாந்திரத்திலேயும் அவள் வேதனையோடு இங்கிட்டு அங்கிட்டு போன வழியிலேயே சுத்தி 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 வர்றதுக்கு காரணம் என்னவென்றால் குழப்பம் அவளுக்குள்ளே ஆக்கிரமித்துக் கொண்டது. குழப்பம் ஆக்கிரமித்துக் கொண்டது. அப்போ முதல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்னா, கவலைப்படாம இருக்க நாம முயற்சிக்கணும். ஒரு விசுவாசியினுடைய மிகப்பெரிய பலவீனமாக பிசாசு காணுவது என்ன? ஆண்டவர் காண்பதில்லை, பிசாசு காண்கிறார். பிசாசுக்கு தெரியும் உன் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போற, உன் பிள்ளையை எப்படி காப்பாற்ற போற, உன் பிள்ளையை எப்படி கரை சேர்க்க போற, உன் பிள்ளையை எப்படி கல்யாணம் பண்ண போற. இந்த எண்ணங்களை அவனுங்களுக்கு கொடுத்து விட்டா போதும். அவ்வளவுதான். அந்த தகப்பனோ அந்த தாயோ அப்படி கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களுடைய இருதயம் துவண்டு போயிடும், பயம் வந்துடும். வயிற்றுல வச்சுட்டு இருக்கும் போது இல்லாத பயம் கையில பிள்ளை இருக்கும் போது அந்த பயம் வரும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் அவன் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்படவே மாட்டான். ஆனா கல்யாணம் பண்ணோன்னா அவன் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிப்பான். ஒரு ஆம்பளை பயப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா அவனை நம்பி ஒரு பொம்மநாட்டி வந்துட்டா, அவளை காப்பாற்றினவன் அடுத்தது அவளுக்கு ஒரு குழந்தை வந்துட்டா அவனுக்கு இன்னும் பயம் ஆயிடும். மிக வீரமா இருந்த ஆம்பளை, எவன் வந்தாலும் வெட்டுவேன் குத்துவேங்கிற ஆம்பளை என்ன பண்ணுவான்? இப்ப எல்லாத்துக்கும் சாரி சொல்லுவான், தயங்கி போவான், பதுங்கி போவான், மறைஞ்சு போவான், விட்டு கொடுத்து போவான், மன்னிப்பு கேட்டு பழகுவான். எங்க வந்தது என்றால், ஒரு மனைவி பிள்ளைகள் என்பது அவனுடைய பலவீனம். ஒரு பெண்ணுக்கு அவருடைய குழந்தை ஒரு பலவீனம். அப்ப நன்றாக ஒரு விஷயத்தை நீங்க கவனிங்க. என் பிள்ளைக்காக நான் என்ன செய்வேங்கிற கவலை இந்த கால வேளையில உங்களை வருத்துமானால், பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் உங்க குழந்தைகள் பாதுகாக்கப்படுவதை தடுப்பதற்கு பிசாசு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த கவலையை கொடுப்பான். அந்த கவலை என்ன? பேங்க்ல இருக்கிற ஒரு துருத்தி தண்ணீர் என்கிற பணம் செலவழிந்து போகலாம். நீங்க நம்பி வச்சிருந்த 10 பவுன் 15 பவுன் அல்லது 30 லட்சம் 40 லட்சம் பணம் என்கிற தண்ணீர் துருத்தி செலவழிந்து போகலாம். அல்லது நீங்க நம்பின அப்பா அம்மா மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இப்படிப்பட்ட யாராவது ஒருவர் நான் இதை செய்வேன் அதை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லவர்கள், அவர்கள் உங்களை கைவிட்டுட்டு சொன்னேன் செய்யலாம்னு நினைச்சேன் ஆனா இப்ப முடியல என்ன பண்றது அப்படின்னு அவங்க கையை கழுவிட்டு அவங்க போய்விடலாம். இப்ப இந்த சூழ்நிலையில தான் உங்க காலுக்கு நடுவே இருக்கிற பூமி விலகி போகிறதாக நீங்கள் பார்ப்பீர்கள். இப்ப நீங்க கவலைப்பட ஆரம்பிப்பீர்கள். கவலை உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், குழப்பம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். நல்லா தெரிஞ்ச விஷயங்களில கூட நீங்கள் கோட்டை விடுவதற்கு காரணமாக அமைவது என்னவென்றால் உங்களுடைய கவலை, உங்களுடைய பயம். நான் ஏற்கனவே சொன்னது போல நெப்போலியனுக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை சதுரங்க பலகையில வைத்து அவருடைய நண்பர் கொடுத்த பொழுதும் கூட அந்த சதுரங்கத்தை விளையாடுற அந்த அந்த பேக்கெட்டை அவர் பிரிச்சே பார்க்கல. ஏன்னா அவருடைய அவநம்பிக்கை. என்ன அவநம்பிக்கை? இந்த சிறைச்சாலையை விட்டு நான் எப்படி தப்பிப்பேன், நான் இங்கேயே சாவேன் அப்படிங்கிறத அவருக்கு கண்ணை மறைச்சிருச்சு. மகா பராக்கிரமசாலியா இருந்தாலும் கூட கவலை அவர்களை ஒடுக்கிவிடும். யானையை கொடுத்து சொல்வார்கள், சின்ன வயசுல சங்கிலியில் கட்டி போயிட்டு இருப்பாங்க, அது அத்துக்கிற மேலே போட முயற்சிக்குமா. அது பெரிய வளர்ந்த ஒரு பெரிய கிடார் யானையாய் மாறினதுக்கு அப்புறமும் அதை அந்த சங்கிலியில் கட்டி வச்சுட்டா பேசாமல் நிற்குமா. ஏன்னா மனசு பழகிருச்சு, இந்த சங்கிலியை என்னால் அறுத்துட்டு போக முடியாது. அதே போல பிசாசுக்கு தெரியும், இவனுக்கு எதை பற்றின கவலையை கொடுத்தா இவன் ஒடுங்கி போவான்.
கவலைப்பட்டு எலியாவே தூங்கி போயிட்டானா நீங்கள் நானும் சாதாரண விஷயம். துக்கத்தினாலே சீசர்கள் கெத்செமனே தோட்டத்திலே தெய்வம் கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார், தெய்வம் கூட இருக்கிறார். எனக்காக ஜெபம் பண்ணுங்கப்பானா துக்கத்தினாலே தூங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துக்கம், கவலை உங்களை தூங்கி விழச் செய்யும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேலைகளில் தான் நீங்க தெளிவா இருக்கணும். நீங்க கவலைப்படாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். செலவுக்கு என்ன செய்வேன், ஃபீஸுக்கு என்ன செய்வேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், தனி கொடுத்தனம் போனால் என்ன செய்வேன், கல்யாணத்துக்கு என்ன செய்வேன், பிள்ளை பேருக்கு என்ன செய்வேன், கவலைகள் வருகிறது அல்லவா, தேவைகள் உங்களை கலங்க பண்ணுகிறது அல்லவா, எப்படி வாழ போறோம், எப்படி பிழைக்க போறோங்கிற பயம் வருது அல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படுகிறதால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நினைத்தா ஒரு இரவுல உங்களை உயர்த்த முடியும் ஆண்டவராலே. அல்லேலூயா. அவர் யாரையும் மனப்பூர்வமாய் தாழ்த்துகிறவரால, உயர்த்த அவராலே கூடும். ஆமேன். சமாரியாவில் பஞ்சம் வந்தபோது நாளை இந்நேரம் 1 மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும், ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொன்னா. ஆனா நம்புறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. ஆனா பகைஞரின் பாளையத்தை கொள்ளையிடும்படியாக கர்த்தர் அடுத்த நாள் செய்தார்கள். கண்களினால் பார்த்தாங்க, ஆனா அவன் அனுபவிக்காமல் போனான். கவலைகள் உங்களை நம்ப மறுக்க வைக்கும். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், தன் வழியை நடத்துகிறவனால ஆகிறது அல்ல. அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக அல்லையா சொல்லுங்க. மலையில் நான் இருக்கிற நாட்களில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா எனக்காக ஒரு பிள்ளை உடம்பு முடியாமல் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரும். எல்லா குழந்தைகளும் அங்கே கரியாலூருங்கிற ஹாஸ்டலில் கொண்டு போய் படிக்க போட்டிருப்பாங்க. அங்கே உடம்பு முடியாமல் வந்துடும். அந்த உடம்பு முடியாமல் புள்ள வந்ததுனால அதுக்கு நல்ல கோழிக்கறியை அடித்து, நாட்டுக்கோழியை அடித்து, இட்லியே சுட மாட்டாங்க அவங்களாம். இட்லியை அவிச்சு சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை போட்டு நல்ல வரமிளகா போட்டு அரைச்சி, நான் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீடு தாப்பாலாம் போட மாட்டேன். என்ன தங்கமாக பணமாக நகையை என்ன இருக்குது, ஒன்றும் இருக்காது. அதனால் போட்டு போட மாட்டேன். வந்து பார்ப்பேன், அடுப்பு திட்டு மேலே இட்லியும் கோழி குழம்பும் அந்த சட்னியும் வைக்கப்பட்டிருக்கும். யார் வச்சாங்கன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் லேட்டரில் தான் தெரியும். அதில் தெரிஞ்சவங்க, சர்ச்சுக்கு வரவங்க, ஏதாவது ஒரு விசுவாசி, அவங்க பிள்ளை உடம்பு முடியாமல் ஹாஸ்டல்லேருந்து வந்ததுனால அந்த குழந்தைக்காக செய்த சாப்பாடு என்னை நினைத்து எனக்காக கொண்டு வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. நான் ஆச்சரியப்படுவேன். ஆற்றுல போய் உட்காந்து குளிக்கும் போது யோசிப்பேன், ஒரு கோழி குழம்பு இட்லி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வருவேன், இருக்கும். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்கிறது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும், ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்கும். என் பொய்யினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு மகிமை உண்டாச்சுன்னா அப்புறம் நீதி பிறக்கிற தேவன் அநீதி இருக்கிறான்னு சொல்லலாம். நான் பொய் சொல்லலை, உண்மையும் சொல்கிறேன். அதே போல் சில நேரத்தில் திடீர்னு ஆட்டுக்கறி சாப்பிட்லான்னு ஆசை வந்துடும். அப்போ திடீர்னு பார்த்தா நைட்டு 8 மணி 9 மணிக்கு ஆட்டுக்கறி குழம்பு மணக்க என் வீட்டில். நான் ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு வருவேன். வந்தால் வீட்டில் சுட சுட பச்சரிசி சாப்பாடும் ஆட்டுக்கறி குழம்பும் வச்சுருக்கோம். எனக்கு மண்டை குழம்பியே போயிடும். என்னடா நம்ம காலையில் நினைச்சோம், இன்னைக்கு நைட்டு யாரா கொண்டு வந்து வச்சான்னு பார்த்தா, எனக்காக ஒரு ஆடு என்ன பண்ணியிருக்குன்னா, மலை சரிவில் விழுந்து அந்த சப்பை முறிஞ்சு அந்த ஆடை காப்பாற்ற முடியாது, அறுத்து தான் ஆகணுங்கிற நிலம் இருக்கும். அதனால அவங்களாம் ஆடை சாமானியமாக இருக்க மாட்டாங்க, வெளியே தான் விற்பாங்க. ஆட்டு கஞ்ச பிசினாரி பயில குளிக்க கூட மாட்டாங்க. ஆடை அறுத்து கூறு போட்டிருப்பாங்க. நான் இருக்கிறவங்க வீட்டுக்காரங்களோ அல்லது ஏதோ விசுவாசி வாங்கியிருப்பாங்க அந்த கூறு. ஐயா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு கூறு கொஞ்சம் சமைச்சு நல்ல ஒரு குண்டால கிரேவி கொடுத்து, அதை அந்த அந்த இயற்கையாக நாட்டு கிராமத்து சமையல் செம டேஸ்டாக இருக்கும். அது மணக்கம், அப்படியே வீடே மணக்கம். அப்படியே ரசித்து ருசி சாப்பிடுவேன். தேவன் ஒரு நாளும் நம்மை அவர் வஞ்சிச்சதே கிடையாது. ஆகாரத்தை பார்க்கலாம் நம்முடைய சரீரம் விசேஷித்தது, உடைய பார்க்கலாம் நம்முடைய ஜீவன், ஆகாரத்தை பார்க்க நம்முடைய ஜீவனும், உடைய பார்க்கலாம் நம்முடைய சரீரமும் விசேஷித்தவர்களாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால எப்படி பிழைக்க போறோம், எப்படி என் பிள்ளையை காப்பாற்ற போறோம், எப்படி என் சந்ததியை வளர்க்க போறோங்கிற கவலைகளை முதல்ல விடுங்க. ஆகார் கவலைப்பட்டதுனால தான் தெரிஞ்ச வழியை கூட அவர் தவற விட்டார். அல்லேலூயா. அது முதல் மிஸ்டேக். 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 21ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பாருங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு கைவசம், நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வித்தை என்னன்னா அழுகிறது. என்னால் முடியல, என்னால் பண்ண முடியல. சண்டையில் கூட தோற்று போயிட்டு விட ஜெயிக்க முடியலன்னா அழுதுருவாங்க. ஆளுதான் வேறு வழி இல்லாமல் ஆப்பனண்ட் எதிராளி என்ன செய்வார், விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது.
நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்முடைய தோல்வியோ நம்முடைய இயலாமையோ மறைப்பதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அழுகை. நிறைய நேரங்களில் சிலர் போய் ஜெபத்தில் அழுவாங்க. நல்லது, ஜெபத்தில் அழுகிறது தவறே கிடையாது. ஆனா பிள்ளை கொண்டு செடிக்கடியில் விட்டுட்டு தண்ணி தீந்துருச்சு, தண்ணி தீர்ற வரைக்கும் புள்ள சாகிறத பத்தி அவ யோசிக்கல. தண்ணி தீர்ந்த உடனே நீ தாகத்துல புள்ள சாவான்னு தெரியும். அப்ப புள்ள சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு செடிக்கு கீழே விட்டுட்டு, இத்தனைக்கும் அவனுக்கு எவ்வளவு வயசுல ஒரு 17 வயசு இருக்கலாம். 14, 15 வயசுல தான் ஈசாக்கு அங்க விடுதலை சேதனம் பண்ணப்படுற அந்த பால் மறக்கிறது 14, 15 வயசு நினைக்கிறேன். ஒரு 17 வயசுல அவன் மரியாதை பண்ண ஒரு வாலிப பையன். எனக்கு ஆச்சரியம், ஒரு வாலிப பையன், இவன் ஒரு பெண்ணு, அவன் ஒரு வாலிப பையன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா தான் சாகிறத பத்தி அவ யோசிக்கல. தண்ணி தீர்ந்துச்சுன்னா 2 பேரும் தான் சாவாங்க. ஆனா இவளுக்கு மிகப்பெரிய பாரம் என்னன்னா, தான் சாகிறத பத்தியோ தன்னுடைய மரணத்தை பத்தியோ, உலகத்திலே கொடுமையான மரணம் தாகத்தினால சாகிறதுன்னு சொல்றாங்க. அது அவ்வளோ கொடூரமான மரணமா இருக்குமா தாகத்தினால சாகிறது. அப்போ அந்த சாவு எப்படி இருக்குன்னு அவளுக்கு அனுபவசாலி, அவளுக்கு தெரியும். நிறைய பேரை அவ பார்த்திருப்பா, அவளுடைய அனுபவத்தில் அவள் நிறைய பேரை பார்த்திருப்பா. அப்போ தான் அப்படி சாகிறத பத்தி அவளுக்கு கவலை இல்லை. ஆனா என் பிள்ளை இப்படி வேதனையெல்லாம் அனுபவிச்சு சாக போறானே, அவனை பத்தி நான் எவ்வளவோ கனவு கண்டேன். ஆபிரகாமுடைய ஒரே வாரிசு, ஆபிரகாமுடைய வாரிசுக்கு என்னென்ன சொத்து இருக்கு, என் புருஷனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நான் அடிமை பெண்ணா இருந்து ஒருவேளை இது பண்ணாலும் அது அவருடைய நேரடி வாரிசாச்சே, அதனால இந்த சொத்து பத்து எல்லாத்துக்கும் இவன் வருவான் அப்படின்னு இவ எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலையில இப்போ ஒரு நொடியில அவருடைய கனவு கோட்டை தகர்ந்து விழுகிறது. இப்போ இன்னும் ஒரு நாளுக்குள்ள அவன் பிள்ளை தாகத்தினால சாக போறான்னு வரும்போது அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அவள் காணப்பட்டான். தன் பிள்ளை கொடூரமாய் சாகிறத அவனால ஜீரணிக்க முடியவில்லை. இங்க இந்த ஆகார் செய்த இரண்டாவது தவறு என்ன அப்படின்னு கேட்டா, இவ என்னைக்குமே தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை அவள் மறந்து விட்டாள். நாம பாருங்க, 1 லட்சம் ரூபாய் தேவையை கத்துற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருப்பாரு. இப்போ ஒரு 10,000 ரூபாய் உடனே கட்டுன்னு நமக்கு ஏதோ ஒரு நோட்டீஸோ அல்லது ஏதோ ஒரு ஃபீஸோ ஏதோ ஒன்று வந்திருக்கும். கையில் காசு இருக்காது. ஐயோ 10,000 ரூபாய் நான் எப்படி கட்ட போறேன்? 10 வருஷத்துக்கு முன்னால் 1 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு 10,000 ரூபாய் தேவையை சந்திக்கணுங்கும் போதும் நீங்கள் பயந்துட்டு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு யோசிச்சிருப்பீங்க. அதுதான் ஆகார் சந்தித்தார். என்ன நடந்தது? கொஞ்சம் பிளாஷ்பேக்கை திரும்பி பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில 16ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பி 13, 14 வசனத்தை படிச்சு பாருங்க. நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். அடுத்தது, ஆகையால் அந்த துறவுக்கு என்ன பெயர் பெற்றது? லகாய் ரோயி என்று பெயர் பெற்றது. இப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற 2 வசனத்தை படிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, இப்ப இந்த நேரத்துல கவனிங்க, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால். இப்ப இங்கேயும் அவளுக்கு என்ன நடக்குது? என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அதை விட மிகப்பெரிய அங்கலாய்ப்பு. அன்னைக்கு அங்கலாய்ப்பை கேட்ட ஆண்டவரை இன்றைக்கு அவர் நினைவு கூற மறந்து விட்டார். ஆகார் மறந்த விஷயங்கள், முதல்ல அந்த வழியை மறந்து விட்டால், இரண்டாவதாக தன்னை காண்கிற தேவனை மறந்து விட்டாள். தன் அங்கலாய்ப்பை கேட்ட தேவனை மறந்து விட்டாள். தன்னை கண்ட தேவனை மறந்து விட்டாள். இப்போ அவ கண்ணு முன்னால என்னதான் தெரியுது? சாக போகிற பிள்ளையினுடைய துயரம் தான் அவ கண்ணுல தெரிகிறது. வருங்காலம் என்ன தெரிகிறது? அந்த குழந்தை தாகத்தினால எப்படியெல்லாம் துடிச்சு சாவாங்கிற கற்பனை காட்சிகளைத்தான் சாத்தான் அவளுக்கு காண்பிக்கிறான். ஆனால் என்ன தெரியவில்லை, ஏற்கனவே ஒரு அனுபவ பாதையில கடந்து வந்தாலே எத்தனையோ நெருக்கங்கள், இம்பாசிபிளாய், அதாவது மனுஷனால கூடாத காரியமா இருக்கிற பல காரியங்களிலே துணை நின்று அன்றைக்கு அந்த வனாந்திரத்தில் அவளை கண்ட தேவன், அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்ட தேவன். இவன் ஆண்டவரை கேட்கல, இவன் பார்க்கணும்னு கேட்கல. ஆண்டவரே என் அங்கலாய்ப்பை கேட்கணும்னு கேட்கல. ஏன்னா இவளுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா தெரியவில்லை. ஆனால் அவளை ஆண்டவர் கண்டார், அவளுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் கேட்டார். இப்போ பரலோகம் வாலண்டியராய் வந்து தன்னை ஆகாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருச்சு. ஆனா இன்னைக்கு ஏற்கனவே அறிமுகமான ஆண்டவரை, ஏற்கனவே அங்கலாய்ப்புக்கு பதில் கொடுத்த ஆண்டவரை இவ மறந்து விட்டார். உங்களுடைய நிலையும் அதுதான். ஏற்கனவே எத்தனையோ பாடுகளை எல்லாம் தாண்டி வந்தீங்க.
ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து மேல வந்தீங்க. எவ்வளவோ எதிர்மறையான சூழ்நிலைகளில் எல்லாம் போராடுனீங்க. அன்னைக்கு ஆண்டவரை நீங்க சரியா தெரிஞ்சு கொள்ளல, சரியா நீங்க ஜெபம் பண்ணல, சரியா நீங்க தேடல, சரியா சபைக்கு போகல, உங்களுக்கு சரியா தெரியல. ஆனா இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க எல்லாவற்றையும் மறந்து நீங்க அங்கலாய்க்கிறது என்ன என்று கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். எல்லாமே தெரியுங்க, அங்கலாய்ப்பை கேட்ட தேவனை தெரியும், தன்னை கண்ட தேவனை தெரியும். ஆனா இன்னைக்கு ஏன் மறந்துட்டீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காணும் தேவனை நீ ஏன் மறந்தாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆகார் செய்த அடுத்த தவறு, இரண்டாவது தவறு, தன்னை கண்ட தேவனை, தன் அங்கலாய்ப்பை கேட்ட தேவனை அவள் மறந்தது இரண்டாவது தவறு. மூன்றாவதாக நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். அவ குரலை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை அவள் நினைச்சிருக்கலாம், யாராவது அழுகுரலை கேட்டு இந்த பக்கமா போறவங்க வந்து எனக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி ஒருவேளை சத்தமிட்டு இருக்கலாம். என்னுடைய கற்பனை சரியா இருக்குமானால், ஒருவேளை என்னுடைய கற்பனை தவறா இருக்குமானால், தன்னுடைய துயரம் தாங்காமல் தன் பிள்ளையினுடைய மரணம் எவ்வளவு கொடிதா இருக்கும் என்று கற்பனை பண்ணிக்கொண்டு அந்த வேதனை தாங்க முடியாமல் அவள் சத்தமிட்டு அழுதிருந்திருக்க கூடும். நீங்க அழுகும்போது சில நேரத்தில் உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் உண்டு. அதனால அழுகிறதுக்கு கூட மற்றவங்க முன்னால் அழக்கூடாது என்று சொல்லி நீங்கள் கண்ணீரை அடக்கின அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. இவங்க முன்னால் அழுதா நம்ம கீழே தாழ்த்தப்பட்டவங்களா மாறிடுமே, ஆண்டரை விட்டு கொடுத்துதா போயிருமேன்னு சொல்லி மறைவிடங்களிலே நீங்கள் அழுத அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் செய்த மூன்றாவது காரியம் என்னவென்றால், அவளுடைய பிள்ளை தேவனோடு உடன்படிக்கை செய்தவன் என்பதை அவள் மறந்து விட்டார். எந்த குழந்தை பாதி வயதுல ஆபிரகாமுடைய குடும்பத்தில் சாகும் என்று சொன்னால், எந்த குழந்தை விருத்த சேதனத்தை செய்யவில்லையோ அந்த குழந்தை தேவனுடைய உடன்படிக்கையை மீறினதுனாலே அந்த குழந்தை சாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை குறித்து வாசிக்கலாம், வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிங்க. அப்புறம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 13, 14. உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் பணத்திற்கு கொல்லப்பட்ட பிள்ளையும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கையை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கை, இது மாறவே மாறாது, தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் தேவனோட உடன்படிக்கை செய்யணும். கவனிங்கள், நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாத நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவன் அறுப்புண்டு போவான். அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு இந்த இஸ்மவேலை குறித்து படிக்கிறோம். 25ஆம் வசனத்தை படிங்க. ஆபிரகாமுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது 13 வயதா இருந்தான். இப்ப ஆண்டவரே வந்து ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த இஸ்மவேலுடைய அப்பாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை என்ன? உங்கள் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படணும். இது நித்திய காலமாய் தலைமுறை தலைமுறையாய் இது எனக்கும் உங்களுக்கு இருக்கிற உடன்படிக்கை. இதை செய்யாத ஆத்மா எதுவோ அது அறுப்புண்டு போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ரத்தத்தினாலே ரத்தம் சிந்தி, தன்னுடைய மனுஷ ரத்தம், தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தேவனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை தான் இஸ்மவேலுக்கும் தேவனுக்கும் இடையில ஏற்பட்ட உடன்படிக்கை. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் God is God of covenant. நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். கரங்களை உயர்த்தலையா சொல்லலாமா? நம்முடைய ஆண்டவர் என்ன ஆண்டவர்? உடன்படிக்கையின் தேவன். நாம மாறினாலும் அவர் உடன்படிக்கையிலே மாற மாட்டார். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை மாறி நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பயிராமலும் இருக்கும் என்று உன்பேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா சொன்னதுதான். அவர் இந்த மாதிரி உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்குன்னு சொல்லிட்டா எந்த சூழ்நிலையில மனுஷன் மாறினாலும் அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. மாறாத நிச்சயமான உடன்படிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார். இப்ப அவள் என்ன மறந்து விட்டாள்? தேவன் இஸ்மவேலோடு செய்த உடன்படிக்கையை மறந்து விட்டார். நீங்க செய்த உடன்படிக்கையை நீங்க மறந்திருக்கலாம்,
ஆனா தேவன் உடன்படிக்கையை மறக்கல. ஆகவே அந்த உடன்படிக்கை நிபந்தனை என்ன? உங்க ஜீவனை காப்பாற்றணும். இவன் என்ன சொல்றான்? இவன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் உடன்படிக்கை செய்தனால இவனை சாகாம நான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. உடன்படிக்கை செய்யனா தான் அவன் அர்ப்பணித்து போவான். ஆனா உடன்படிக்கை செய்துட்டா, சங்கீதம் 91 சங்கீதம் சொல்லுகிறோம், உன்னதமான மறைவில் இருக்கிற அத்தனையும் உடன்படிக்கை, அத்தனையும் உடன்படிக்கை, தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. 103 சங்கீதம், அத்தனையும் நமக்கு செய்த உடன்படிக்கை. இப்படி எத்தனையோ உடன்படிக்கைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை தேவன் காப்பார். அதுல 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நீங்க பாருங்க, பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 121 சங்கீதத்தில் உடன்படிக்கை பாருங்க, பகலில் வெயிலாகலும் பகலில் சூரியனாகலும் இரவிலே சந்திரனாகலும் உன்னை சேதப்படுத்தாது. உபாகமம் 28 இருக்கிற உடன்படிக்கையை பாருங்க, உன் நிமித்தம் பூமியில் உள்ளவர்களை வானத்தில் நான் கடிந்து கொள்வேன், பயிரை பட்சிக்கிறவர்களை கடிந்து கொள்வேன், உனக்காக நான் என்ன செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், வானத்தில் பலகங்களை திறப்பேன்னு கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகார் மகளே, இந்த கால வேளையில என்ன செய்வேன்? மரணம் வருகிறது, என் பிள்ளை பழைப்பானா, என் பிள்ளை வருவானா, என் பிள்ளை நல்லா இருப்பானா, என் குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? உன்னோட உடன்படிக்கை செய்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். நாம மாறினாலும் அவர் மாற மாட்டார். அவர் உடன்படிக்கையின் தேவனாக இந்த காலவெளியில் சொல்கிறார். நீங்கள் உடன்படிக்கையின் தேவன் என்பதை மறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவனாக இருந்து சொல்கிறார், நான் உடன்படிக்கையிலே உண்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக ஆகார் செய்த தவறு என்ன? ஆதியாகமம் 16 அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நம்ம படிப்போம். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், பெருகி என்ன முடியாது தான் இருக்கும். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். போதும். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் சந்ததியை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். இப்போ இந்த இடத்துல இவள் எதை மறந்தாள் என்றால், கர்த்தர் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்தார். யாரை கொடுத்து வாக்கு தத்தம் பண்ணினார்? பிறக்கிற முன்னே பெயரிடப்பட்டவர்களிலே முதன்மையானவன் யார் என்றால் இஸ்மவேல். என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால், முதலாக பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டா இஸ்மவேலுக்கு தான் பேர் வச்சாங்க. அவனுக்கு இஸ்மவேல் என்று யார் பேர் வச்சது? ஆண்டவரே. ஆண்டவர் பேர் வைக்கிறாருன்னா அவன் ஒரு விசேஷமான பாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்மவேல் என்று பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சார். அப்ப பேர் வச்ச ஆண்டவர் பேரையும் வச்சுட்டு அவனை பெருக பண்ணுவேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் வாக்களித்தது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ஆம்பளை குழந்தை தான் பிறக்குது. அதே போல இஸ்மவேல் என்று தான் பேர் வைக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது யாருக்கிட்ட சொன்னாரு? இஸ்மவேல் பேர் வைக்க சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? ஆகார்கிட்ட சொன்னாரு. எங்கேயாவது ஆபிரகாம் கிட்ட சொன்ன மாதிரி போட்டிருக்காங்க உங்களுக்கு? எனக்கு நினைவில்லை. ஆனா ஆபிரகாம் அந்த பேர் தான் வைக்கிறார். ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆபிரகாமும் அந்த பேரை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார். அல்லேலூயா. அவர் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டவர்கள் முதன்மையானவன் யார் என்றால் அவன் இஸ்மவேல். அவன் சச் பெக்யூலியர் ஸ்பெஷாலிட்டியான ஒரு விசேஷித்தமான ஒரு குழந்தையாக அவன் காணப்பட்டபடினாலே அவன் பிறக்கிறதுக்கு வயிற்றுல இருக்கிற இன்னைக்கு அல்ட்ரா ஸ்கேன் இருக்கு, நம்ம பார்த்துறோம் ஆனா பொண்ணான்னு. இப்போ தடை போட்டாங்க கவர்மெண்ட்டு, ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சது பேர் சொல்லலாம். ஆனா அன்னைக்கு எதுவுமே தெரியாத காலத்துல கர்த்தர் சொல்லும்போது அதே மாதிரி அங்க ஆகார் தேவனோடு தொடர்புள்ளவள், தேவனோடு உரையாடுகிறவள், தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே வந்தவள், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே வந்தவள். நாட் ஒன்லி ஆபிரகாம், ஆகாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகார கர்த்தர் கைவிடல. இந்த ஆகார் எதற்கு உண்மையா இருக்கிறது என்று பவுல் எழுதுறாருன்னா அது நியாயப்பிரமாணத்தை பத்தி சொல்றாரு. ஆனா உண்மையை சொல்ல வேண்டுமானால், சாராளை இஸ்ரவேலருக்கு அடையாளமாய் சொல்லுவோமானால், ஆகார் என்றால் எகிப்து உலகம், நாம தான் புறஜாதியாரத்தான் நம்ம சொல்லணும். நாம தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருக்கிறோம். ஆனா நமக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாக்களித்த ஆண்டவரை என்னைக்குமே மறக்காதீங்க. வாக்குத்தத்தம் கேட்கும் போது இருக்கிற பரவசம் அதைய பிராக்டிஸ் பண்ற நேரத்துல நமக்கு வர்றதே கிடையாது. என்னைக்குமே பாருங்க, நீங்க பைபிள் இருக்கிற கேரக்டர்ஸ் பாருங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா திரளான சந்ததி தருவேன், ஆனா அவர் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. சரியா? யோசேப்பு சொன்னாரு, உன்னை அதிபதியா மாத்துவேன், உங்க அப்பா அம்மாலாம் வணங்குவாங்க, உன் அண்ணன் தம்பிலாம் வணங்குவான், அவனுக்குலாம் நீ தான் சோறு போடுவேன்னு. அவங்க அப்பனே நம்பல. யாரு? யாக்கோபே
நம்மள என்னடா அதிக பிரசங்கி ஏதோ போனால செல்லம் கொடுத்தா ஓவரா பேசுற. சில நேரத்தில் பிள்ளைங்க நம்ம கிட்ட கொஞ்சம் பேசும்போது அதோடைய விசுவாசத்தை நம்ம கனம் பண்ண மாட்டோம். நமக்கு அந்த அளவுக்கு பெரிய விசுவாசம். அதனால நம்ம என்ன பண்ணோம், பிள்ளையை கொஞ்சம் மட்டம் தட்டி வைப்போம், கட்டம் கட்டி தட்டி வைப்போம். ரொம்ப ஓவரா பேசுறனையே அடங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யாக்கோபு கடிந்து கொள்கிறான். ஏழு தேசத்துக்கு கடந்து வருகிறான் யோசேப்பு. அங்கேயும் பாருங்க, அவன் இருக்கிற இடமே தெரியல. மறைக்கப்பட்டவனும் மறக்கப்பட்டவனும் மறந்து போனவனுமா இருந்தான். ஆனால் டோட்டலா எல்லாரும் கைவிட்ட போதுதான் கர்த்தர் இன்னைக்கும் எப்போ திரும்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, துருத்தியில தண்ணி இருக்கிற வரைக்கும் அவர் ஆண்டு வரவே மாட்டார். ஏன்னா நாமளும் ஆண்டு பக்கம் சாய மாட்டோம். கொஞ்சம் ஒரு 5 சொட்டு தண்ணி இருந்தா கூட அதை நம்பிட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு போலான்னு தான் யோசிப்போமே தவிர, முழு துருத்தியும் காலி ஆகணும், முழு அக்கௌண்ட்டும் காலி ஆகணும், முழு பிரச்சனையும் முடியணும். டாக்டர் வந்து இனி நீ பொழைக்க மாட்டேன்னு சொல்லணும். அப்புறம் தான் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. யாரு காய்ச்சல் வந்தோன்னா பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு மாத்திரை மருந்து வாங்காம டாக்டர்கிட்ட போகாம, அந்த காலத்தில் நான் இருந்த சின்ன பையன் அந்த காலத்துல அப்படி வந்து ஜெபம் பண்ணாங்க. இந்த காலத்தில் யார் அப்படி ஜெபம் பண்ணுறாங்க கேட்டால், மெடிக்கல் அட்வான்ஸ் வந்துருச்சு, பண பிரச்சனையாக இருக்குன்னா உடனே வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வட்டிக்காரனை தேடி போக மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நகை இருந்தால் முத்தூட் ஃபைனான்ஸு, நகை இல்லை அப்படின்னு சொன்னால் பஜாஜ் ஃபைனான்ஸ். எங்க ஃபைனான்ஸ் வர்றதில்ல, பரலோக ஃபைனான்ஸுக்கு யாரும் வரல. பஜாஜ் ஃபைனான்ஸ் முத்தூட் ஃபைனான்ஸ் நம்புற வரைக்கும் ஆண்டவர் வெளிப்படவே மாட்டார். உண்மைதானே? நமக்கு துருத்தியில் ஒரு டம்ளர் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு 10 கிலோமீட்டர் போலான்னு தான் பார்ப்போமே தவிர, ஆண்டவரே சரணடைகிறேன்னு ஆண்டுகிட்ட கமிட்மெண்ட் பண்ணுறதுக்கு வர்றோமா, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க வர்றோமா? வரமாட்டோமே. என் பலத்தில் ஓடுவேன், என் பலத்தில் நடப்பேங்கிற அது கோழி கூட கோமணத்தில் 3 காசு இருந்தால் கோழி கூவு பாட்டு போடணும். உலகத்தில் ஒரு பழமொழிக்கு சொல்லுவாங்க, நான் சின்ன பையனாக இருக்கும்போது 3 காசு கோமணத்தில் இருந்துச்சுன்னா என்ன செய்யுமா, கோழி கூவுறக்கு பாட்டு வந்துடுமா. அந்த மாதிரி ஒரு எலி நமக்கு இப்போ நிறைய விசுவாசிகளாக எப்படின்னா, பணம் இருந்தால் அல்லேலூயா தோத்திரமெல்லாம் பயங்கரமாக போடுவாங்க. சில விசுவாசிகளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா மூஞ்சி எப்போ பார்த்தாலும் கியூ மூஞ்சியாக தொங்கி போயிருக்கும். அல்லேலூயா சொன்னாலும் ஸ்லோவாக தான், அல்லேலூயா ஸ்லோவாக தான் சொல்லுவாங்க. ஆல்வேஸ் ஒரு சோகமாக இருக்கும். என்னன்னு கேட்டால் பண பிரச்சனை இருக்கும். பணம் 5 லட்சம் தானே சோத்திரம் சொல்கிறது, பாஸ்டர் பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க, சோத்திரம் பாஸ்டர். சில சிஸ்டர் மாதிரிலாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், சந்தோஷமாக இருங்க பாஸ்டர். ஏன்னா அவங்களுக்கு பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன பார்த்து சந்தோஷமாக இருக்கும் பாஸ்டர், கவலைப்படாதீங்க பாஸ்டர். ஏன்னா அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பேங்க்கில் 10 லட்ச ரூபா இருக்குது, என்ன பார்த்து சொல்லுங்கள் சந்தோஷப்படுங்க. சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு எலி சத்திரத்தில் ஒரு சாமியார் வச்சுருக்கிற அரிசியெல்லாம் திருடிட்டே இருந்துச்சான். இந்த சாமியார் எவ்வளோ உயரத்தில் உரி கட்டி வச்சாலும் இந்த எலி ஜம்ப் பண்ணி அந்த உரியில் இருக்கிற அரிசியை பிச்சு எடுத்துகிட்டு வர அரிசி திருடிடுமா. ஒரு நாள் அவருடைய பெரிய சாமியார் ஒருத்தர் அவரை பார்க்க வந்தார், சத்திரத்துக்கு வந்தார் வழிபோக்கா வரும்போது. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு, இந்த சத்திரத்தில் தங்கியிருக்கிற சாமியார் அடிக்கடி தடையை தட்டுறதும் மேலே பார்க்குறதும் இப்படியே பண்ணிட்டு இருக்கணும். வந்த சாமியாருக்கு கோபம் வந்துருச்சு. யோ என்ற சாமி, நான் இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன், நான் பேசுறதை கவனிக்காமல் மரியாதை இல்லாமல் நீ தடையை தட்டுறதும் சுற்றிலும் வேடிக்கை பார்க்குற மாதிரி, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல நான் போயிடுறேன் அப்படின்னா. ஐயோ குருவே தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க, இங்கே ஒரு எலி இருக்குது, அது பொல்லாத எலி, நான் உரிய எவ்வளோ உயரத்தில் கட்டி வச்சாலும் நான் பிச்சை எடுத்துகிட்டு வந்து வைக்கிற அந்த அரிசியை அது திருடிட்டு போயிடுது சுவாமி அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் கேட்டார், வந்திருக்கிற உனக்கு நான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன், அந்த எலியோட வலை எங்கே இருக்குன்னு காமின்னு சொன்னாராம். அப்போ அந்த எலி தங்கியிருக்கிற அந்த வலையை கொண்டு போய் காமிச்சார், அந்த ஓட்டை பொந்து காமிச்சார். உடனே கடப்பாறையை கொண்டு வர சொல்லி 2 ஆளை கூப்பிட்டு வந்து அதையெல்லாம் தோண்ட சொன்னார். தோண்டுனா எலி வலைக்குள்ளே நிறைய அரிசி வந்துருச்சு, இவ்வளோ அரிசி வச்சுருந்துச்சு. எல்லா அரிசியும் வலி எல்லா பக்கம் தோண்டி பார்த்து எங்கேயுமே ஒரு பருக்கு அரிசி இல்லாத அளவுக்கு எல்லா அரிசி மணியும் கலெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ கொண்டு போய் உரிய மேலேயே அவ்வளோ உயரத்தை தங்க வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கட்டி வை அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி கட்டி சொன்னார். அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்க சொன்னார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா உரியில் இருக்கிற அரிசி கீழே தான் தொங்க வச்சிருக்கிறாரு, ஆனால் அரிசி அப்படியே இருக்குது. அப்போது அந்த சத்தத்தில் தங்கியிருந்த சாமியாருக்கு ஒன்றும் புரியல. எப்படி குருவே, எலி இத்தனை உயரத்தில் வச்சிருந்தாலும் டெய்லி வந்து திருடும், ஆனால் இன்னைக்கு அதை திருடலையே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய அரிசி அது சேர்த்து வச்சிருந்ததுனால நாளைக்கு பற்றி அதுக்கு கவலை இல்லை, அது நல்ல தைரியமாகவும் உற்சாகமாக இருந்துச்சு. அந்த உற்சாகத்தினால தைரியத்தினால நீ எவ்வளோ உயரத்தில் வச்சுருந்தாலும் அது ஒரே ஜம்ப் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருச்சு. இப்போ அதுக்கு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் நீ க்ளீன் பண்ணிட்டு வந்துட்ட. இப்போ அதுக்கு நாளைக்கு என்னடா நம்ம சாப்பிடுவோம்னு நினச்சோன்னா அதுக்கு பயம் வந்துருச்சு. பயத்தில் அதுக்கு தைரியம் போனோன்னே பலனெல்லாம் போயிடுச்சு. அதனால் கிட்ட இருக்கிறது கூட அதனால் எட்டி பிடிக்க முடியலன்னு சொன்னார். சாத்தானுக்கு நல்லா தெரியும். யோப மாதிரி 2 தட்டி பாப்பராக்கி விட்டுட்டா நீங்கள் டொயோன்னு பூ மாதிரி வாடி போயிடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசுவது இல்லாமல் உழந்து போய் வாடி போவான்னு சொல்லி வாசிக்கிறோம். யாக்கோபு 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வெயில் ஏறினோடனே, சோதனை வந்தோடனே, பிரச்சனை வந்தோடனே, பணம் இழந்தோடனே அவன் வாடி போயிடுவான்.
வாடாதவன் யாருன்னா ஆபகுக்கு தான். இப்போ நான் சொன்னாலும் என்ன சொல்லிருக்கணும், நானும் தான் வாட மாட்டேன் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. நாம் எப்போதும் கடமங்கியே பழக்கப்பட்டவங்கள, அதனால் ஆபகுக்கு சொல்லுவோம். அத்திமரம் துளிர் விட்டாலும், ஏன்னா அது என் வீட்டில் இல்லை இல்லை. திராட்சை செடி பலன் கொடுத்தாலும் பலன் கூட விட்டாலும் அதுவும் என் வீட்டில் இல்லை. ஒலிவு மரத்தில் பலன்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதுவும் என் வீட்டில் இல்லை. மந்தையில் மாடுகள் இல்லாவிட்டாலும் ஆடுகள் இட்டாலும் அதுவும் இல்லை. அதனால் தைரியமாக சொல்கிறோம். இருக்கிறத சொல்லுவோம். கழுத்துக்கிற போட்டுக்கிற நகையும் காதில் போட்டுக்கிற கமலும் இல்லாவிட்டாலும் சொல்லுவீங்களா? பேங்க்ல இருக்கிற சேவிங்ஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இதை விட மிக முக்கியம் வேலை போனாலும் போகாவிட்டாலும் சொல்லுவீங்களா? இப்போ அப்படி மாற்றி சொல்லி பாருங்க. வரணுமே தைரியம், அது சொல்றதுக்கு தைரியம் வரணுமே. பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எந்த சூழ்நிலையும் மனரமையமா இருக்க கற்றுக்கொண்டேன். சாத்தானுக்கு தெரியுங்க உங்க வீக்னஸ் எங்கன்னு தெரியும். வாக்கு பண்ணின தேவனை உங்களுக்கு மறக்கடிக்கிறது தான் அவனுடைய வேலை. நம்முடைய ஆண்டவர், அவர் காட் இஸ் காட் ஆஃப் ப்ராமிசஸ். நம்முடைய ஆண்டவர் வாக்குதத்தங்களின் தேவன். அவர் சொல்லியும் செய்யாமற் போகிறவர் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, பொய் சொல்ல மனுஷனும் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு 420 மாறி போயிடலாம். யாக்கோபு ஏத்தேன் ஆண்டவரே போனா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்தா எல்லாம் நல்லா சாப்பிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு சமாதானமாக வந்தேன்னா எல்லாம் தசமபாகம் தரேன் தந்தானா? அண்ணனுக்கு தான் அனுப்புனேன் இல்லையா? இருக்கிற ஒரு போர்ஷனை 2ஆ பிரித்து ஒரு சீதனம் அண்ணன் ஏசாவுக்கு, ஏன்னா அண்ணன்கிட்ட ஏமாத்தினான்ல. ஆனால் அவன் மறுபடியும் பிடுங்கிட்டான், துரத்திட்டு வந்து வெறும் கோலம் கையுமா தான் போகிறான். ஆனாலும் பாருங்க, பிடுங்கிட்டு போனவனுக்கு தர்றான். ஆனால் எல்லாத்தையும் தந்த ஆண்டவருக்கு 10 தடவை லாபான் ஏமாத்துறான். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ஏமாற்றும் போதும் ஆண்டு இவன் கூர்ந்து இவனுக்கு உதவி செய்கிறாரு. தன்னை ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு தர்றதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. தன்னை ஏமாத்தின சகோதரனுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறான், தன்னை ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு தர்றதுக்கு அவன் ரெடியாக இல்லை. யாக்கோபு ஏமாத்தினானா? அவன் எப்படிப்பட்டவன்? வாக்கு பண்ணினதில் உண்மையற்றவன் யாக்கோபு இல்லை. அப்புறம் தான் அவன் பொண்ணு கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு பயங்கரம் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறான், எல்லாம் விக்கிரத்தையெல்லாம் கொண்டா எல்லாத்தையும் போட்டு போத காதில் இருக்கிறான், கழட்டி கருவாளி மரத்தில் போடு அப்படின்னு போட்டுட்டு அவன் தேவனண்டைக்கு திரும்புகிறான். அப்பவும் பெத்தேலுக்கு போய் அங்கே போய் ஜெபம் பண்ணணும், கோயில் கட்டுறேன்னு சொன்ன அந்த வார்த்தைகளை அவன் சரியாய் அவனை நிறைவேற்றல, அறகுறையாக தான் அவன் செய்தான். நாம் ஆண்டுகிட்ட சொல்கிறோம், வாக்கு பண்ணுறோம், ஆண்டே நீர் எனக்கு இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன், ஆண்டு எனக்கு இப்படி செய்தீங்கன்னா அப்படி செய்வேனெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அவர் மறப்பதில்லை. ஆகார் வாக்களித்தவரை, வாக்குத்தத்தங்களை அவள் மறந்து விட்டாள். நீங்கள் இன்றைக்கு ஆகாரை போல உங்கள் பிள்ளைகளை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்களை மறந்து விட்டீர்களா? அல்லேலூயா. ஆனால் வாக்களித்தவர் மறக்கலை. வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் வாக்களித்தவர் தாம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்பதை மறக்கலை. நான் மலையில் ஊழியம் செய்கிற நாட்களில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போது முன்னாள் சிஎம் இருந்தாங்க, அம்மையார் அவர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் பந்த் நடத்தினால வேலூருங்கிற இடத்துல வந்து அங்கே தந்தி கொடுக்க வந்துட்டு அங்கே மாட்டிக்கிட்டேன். பஸ் எல்லாம் நின்றுச்சு நடுவழியில். மதியானம் ஒரு 2 மணி, ஒரு மணி இருக்கும். 12:30 மணி வண்டி வரல எனக்கு. அப்புறம் நான் நடந்து வந்தேன், ஜெபம்ன்ட்டே வந்தேன். அப்போ ஒரு பால் வண்டி வந்துச்சு, அதில் ஏறி மலைக்கு மேலே வந்துட்டேன். அங்கே கருமந்தூரங்கிற இடத்துக்கு வந்தாச்சா. அங்கேருந்து நான் இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். அங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு வண்டி இல்லாதனால நடந்து வந்தேன். கொன்னூருங்கிற இடம் வரைக்கும் நடந்துட்டேன். அதுக்கு மேலே எனக்கு ஒரு 8 முக்கில் காலெல்லாம் இறுக்கி பிடிச்சிருச்சு, வலி தாங்க முடியல. அப்போது நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், ஆண்டவரே எவ்வளோ வேணாலும் நான் வேதனைப்பட்டு கொள்கிறேன், ஆனால் நான் இன்றைக்கி உமக்காக படுற கஷ்டத்தையெல்லாம் எனக்கு நினச்சி பார்த்து எதிர்காலத்தில் என்னை உயர்த்துங்க, என்னை இந்த வழியில் வானத்தில் கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு அன்னைக்கு தோணுச்சு. வாயில் வந்த மாதிரி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பெரிய பாறைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல, அது மேலே ஏற முடியாமல் அப்படி கையிலையும் காலியுமா தவழ்ந்து, யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மளை, ஏன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு உருண்டு கூட போகலாம், பிறண்டு கூட போகலாம். எனக்கு நடக்கவே முடியல. அப்படியே ஏறி நடந்து அதுக்கப்புறம் அந்த மேட்டில் ஏறி முடிச்சோன்னா அப்புறம் பள்ளம், நான் இருக்கிற ஊருக்கு வரக்கு அந்த பள்ளத்தை மனைவிக்கு அதெல்லாம் காமிச்சிட்டே வந்தேன். மார்ச் மாதம் அது வழியாக வரேன். இதை விட பெரிய அதிர்ச்சி, என் வீடு பூட்டெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, கதவெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு, வெளியே சேரு சாமானமெல்லாம் கிடக்குது. ஐயோயோ எவனோ பட்டப்பகலையே திருடம் பூந்துட்டான் போல் இருக்குன்னு பதறி அடித்தா. அப்பவும் தள்ளாடி தவழ்ந்து வேகமாக வீட்டுக்கு வரேன். பாஸ்டர் வெஸ்லி சர்ச்சிலேருந்து வாலிபர்கள் எல்லாம் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களாம் வந்துட்டாங்க பஸ்ஸில் 12 மணிக்கு முன்னால். நான் இப்படி போயிருக்கேன், அவங்க இப்படி வந்துட்டாங்க. வீட்டுக்காரங்கிட்ட சாய் வாங்கி திறந்து அவங்க சுடுதண்ணியெல்லாம் போட்டு வச்சுட்டு, என்ன இவ்வளோ நேரம் நீங்கள் நடந்தானே வந்தீங்க? சாயந்தரம் ஒரு 6:30 மணி ஆகிப்போச்சு. 2 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சுவேன், 6:30 மணி வரைக்கும் நடந்திருக்கேன். ஏன்னா ஒருத்தன் சேரில் உட்கார வச்சுட்டு சுடுதண்ணியை பெரிய 2 அண்டாவில் விளாவி வச்சுட்டு, ஒருத்தன் கையை நீவரான். இந்த பழைய காலத்து சினிமா படங்களில் பாஸ் இருப்பான் பாருங்க, அவனுக்கு 4 பேர் கையை தட்டி எண்ணெய் போட்டு வலிப்பாங்க பாருங்க. ஒருத்தன் எண்ணெய் போட்டு உருவுறான், ஒருத்தன் சுடுதண்ணியை ஊற்றுறான், ஒரு முத்துல மசாஜ் பண்ணுறான். அடாடா அந்த சுகம் என்ன கேளுங்க, ஆனந்த சுகம். அதுக்காக எத்தனை தடவை வேணாலும் நடக்கலாம் போல இருக்கு. அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு அழுதுட்டு வந்த வலி தாங்க முடியாமல். ஆனால் இன்னைக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா
என் கையை காலை தலையனை போட்டு அமுக்கி முழுசா என்னை குளிச்சு விட்டு சோறெல்லாம் ஆக்கி வச்சு சுட சுட சாப்பாடு கொடுத்து என்னை அப்படி சவரச்சுனே கவனிச்சாங்க. நான் இந்த இதெல்லாம் மறந்துட்டேன். பல வருஷம் ஆச்சு. திருச்சிக்கு வந்துட்டேன். திருச்சியில் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது என் தம்பி லண்டன் போகிறான்னு சொன்னோன்னே அவனை 2வது தடவை விமானம் ஏற்றுக்கா போகும்போது கோயம்புத்தூர்லேருந்து நானும் எங்கள் தகப்பனாரும் விமானத்தில் போனோம். அப்போது நான் கீழே எதாச்சியாக நான் ஜன்னல் பக்கம் ஆசைப்படுவேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அதனால் விண்டோ சீட்டாக வச்சுருந்தாரு. கண்ணாடி வழியை எட்டி பார்த்துட்டே கண்ணாடி வழியை பார்த்துட்டு வந்தேன். அப்போ அந்த மலையெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சிட்டே வந்தேன். அப்போ தேவன் ஆகாயத்தில் நான் போயிட்டு இருக்கிற வேலையில் கர்த்தர் நினைவு ஊட்டினார். இந்த இடத்துல நீ நடந்துட்டு என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணி ஆகாயத்தில் என்னை இந்த வழியில் சேலம் வழியில் தான் மெட்ராஸ் ரோடு போகும். அப்போ அந்த கல்வாயின் மலையெல்லாம் உயரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரியும். அப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற இது நினைவுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் பண்ண ஜெபம் நினைவுக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. ஆவியானவர் அந்த இடத்துல நினைவு பூட்டி நீ ஜெபம் பண்ணினேன், அதை நான் இன்னைக்கு நான் நிறைவேற்றுறேன்னு ஆண்டு சொன்னார். வாக்கு தத்தங்களை நாம் மறந்து விடலாம், ஆனால் வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவார். இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க உங்க நோட் புக்கில் போய் எழுதி வைங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் எழுதி வைங்க. டைரி எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கொள்ளுங்க. நான் அப்படி டைரி எழுதி வச்சிருப்பேன். அதை திரும்பவும் நம்ம படிக்கும்போது அடுத்த ஆண்டு என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டு நிறைய கேள்விகளோடு எழுதியிருப்பேன். சிலதெல்லாம் என் பைபிள் எழுதியிருப்பேன். அப்போது எம்ஐடியில் ஒரு பையன் டீ கடை வச்சுருக்கான். அவன் பழைய சர்ச்சுக்கு வருவான். கணேசன் பேர் வருவான். அவனுக்கு கேன்சர். அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனுக்கு நான் விடுதலை கொடுப்பேன், இவனுடைய வியாதியை சுகமாக்கன்னு எழுதியிருக்கேன். என்னுடைய பழைய பைபிள் எழுதி வச்சுருக்கேன். அதே போல் ஆண்டர் அவனுக்கு சுகம் கொடுத்துட்டார். அவன் மறுதளிச்சுட்டு ஆண்டர் மறுதளிச்சுட்டு இது வேறு பக்கம் போயிட்டான், பின்வாங்கி போயிட்டான். ஆனால் அவன் மாறிட்டான். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணிடுவர் மாறல. அதே மாதிரி இந்த பிளாட் விற்கப்படும், சர்ச்சு கட்டப்படும், இங்கே ஆராதனை நடக்கும் அப்படின்னு ஆண்டு சொன்னதை டேட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். அதே போல் அடுத்த ஆண்டு அதே போல் சபை கட்டப்பட்டுருச்சு. ஆனால் ஆண்டு என்கிட்ட சொல்லும்போது இதெல்லாம் எப்படி நடக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்கிறேன். எழுதி வைங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததாக இருக்கிற நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்களித்தவர் தேவன், மனிதன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறுவான், வாக்கு பண்ணிட்டு உங்களை ஏமாற்றுவான். ஆனால் வாக்களித்த ஆண்டவர் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். ஆகார் மறந்து போனால் வாக்கு தத்தத்தை, ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டவர் மறக்கவில்லை. அவர் இஸ்மவேலை கர்த்தர் பிழைக்க செய்தார். அவனுக்காக ஒரு துறவை அங்கே காண்பித்தார். இப்போ அங்கலாய்ப்பை கேட்ட ஆண்டவர், வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர், அன்னைக்கு அவள் துறவுக்கு அண்டையில அவளே கண்டா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு துறவு தெரியல, நீரூற்று தெரியல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அவளுக்கு நீரூற்றை காண்பித்தார். அல்லேலூயா. இந்த காலவெளியில கூட சஞ்சலத்தோடு வந்திருக்கீங்களா? கண்ணீரோடு நீங்க வந்திருக்கீங்க. சில நேரங்களில் எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாலும் இந்த காரியத்தில் எப்படி எனக்கு அற்புதம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் அருகிலேயே ஊற்றை வைத்திருக்கிறார். ஊற்றை உங்கள் கண் காணும். அருகிலேயே வைத்திருக்கிறார். பக்கத்துல தான் இருந்துச்சு, ஆனா அவளுக்கு தெரியாது. இப்ப ஆண்டவர் காண்பிக்கிறார், அங்க ஊற்றுக்கு பார். ஆண்டவர் காண்பித்த திசைக்கு பார்க்கிறார், அங்கே ஊற்று இருக்கிறது, பக்கத்திலேயே ஊற்று. அதில் மொண்டு பிள்ளைக்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறார். அவனுடைய ஆத்மா திரும்ப அவனுக்குள்ளே வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் ஆத்மா துள்ளுகிறது. இந்த பிரசங்கம் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது, எனக்கு சமாதானமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆத்மா துள்ளுகிறது. நாம் மறந்துடுறோம். அநேக நேரம் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை மறக்க வைக்கிறது. ஆபிரகாமை போல சொல்லுங்க, என்ன சொல்லணும்? தேவன் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான், தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமே. இப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கவலை வரும்போதெல்லாம், கண்ணீர் வரும்போதெல்லாம், துயரம் வரும்போதெல்லாம் எல்லாம் மறைக்கப்பட்டு எந்த பாதியும் தெரியல, எந்த சகாயம் தெரியல, எந்த உதவியும் தெரியல, எந்த ஒத்தாசையும் தெரியலங்கும் போது சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். எந்த கரங்களையும் பார்க்காதீங்க. வேலைக்காரன் கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்க, இதோ சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவளை போட்டிருந்தோம், இப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த களிப்பினாலும் இருந்திருக்கிறது. வாக்குத்தத்தத்தை சொன்ன ஆண்டவரை பார்த்து பரியாசமாய் சிரித்தான் ஆபிரகாம். வாக்குத்தத்தம் சொன்ன ஆண்டவரை பார்த்து பரியாசமாய் சிரித்தாள் சாராள். ஆனால் இப்பொழுது சாராள் தன்னை நினைத்து அவளே சிரிக்கிறாள். ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் ஒரு குமாரனை பெறுவேன் என்று யார் இதை நம்புவார்கள்? அந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன் என்று யார் இதை நம்புவார்கள் என்று சொல்லி, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி இதை கேட்கிறவர்களும் என்னோடு கூட நகைப்பார்களாக என்று சொல்லி தன் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற சாராள் சொல்கிறதை போல
ஒரு நாள் நீங்களும் சொல்லும்படியாக தேவன் வாக்கு பண்ணினவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராய் இம்பாசிபிளான விஷயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில பாசிபிளாய் மாற்றுவார். அது உங்க வாழ்க்கையில மட்டும்தான் அது நடக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற 1000 பேருக்கு நடக்காது, வலதுபுறத்தில் இருக்கிற 16,000 பேருக்கு நடக்காது. ஆனால் கர்த்தர் அத்தனை 16,000 பேருக்குள்ளும் 10,000 பேருக்குள்ளும் உங்களுக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆகார் வாக்குத்தத்தத்தை மறந்தது போல நீங்கள் மறந்து விடாதிருங்கள். கடைசியாக 5வது ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். 5வதாக அவள் செய்த காரியம் என்னவென்றால், வாசிக்கலாம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும், அவளை அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் செய்த காரியத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், கைவிட்டு விட்டான் என்பது போல நான் சொன்னேன். ஆனா உண்மையில ஆபிரகாம் கைவிடவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, ஆகாருக்கு அங்கே ஒரு நன்மை செய்கிறார். இப்ப சாராளுக்குத்தான் அவள் அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்டாள். இப்போ ஆகார் யாருடைய ப்ராப்பர்ட்டி? யாருடைய ப்ராப்பர்ட்டி? யார் அதை சம்பாதிச்சா? ஆபிரகாம் சம்பாதிச்சானா? இல்ல. சாராள் அங்க பார்வோன் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டால, அதனால அவளுக்கு இரக்கம் பாராட்டி அந்த சன்மானத்துக்கு ஈடாக சாராளுக்காக கொடுத்த ஒரு அடிமை பெண்ணு தான், ஈடாக கொடுத்த ஒரு அடிமை பெண்ணு தான். அப்ப இது யாருனால சம்பாத்தியம் வந்தது? சாராள்னால. அப்ப ஆகார் யாருடைய ப்ராப்பர்ட்டி? சாராளுடைய ப்ராப்பர்ட்டி. இப்ப ஆபிரகாம் ஏன் சாராளுடைய பேச்சை கேட்டான்னு தெரியுதா? ஏன்னா இது ஆபிரகாமுக்கு சொந்தமானவள் ஆகார் அல்ல. ஆகார் யாருக்கு சொந்தம்னா சாராளுக்கு சொந்தம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சாராள் சொல்றதையெல்லாம் கேளுங்கிறார். இப்ப சாராள் என்ன பண்றா? அடிமையையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளு. ஒரு எஜமான் அந்த அடிமையை தள்ளிவிட்டால் அதுக்கப்புறம் அந்த அடிமை அவனுக்கு அடிமை அல்ல. அவனுக்காக இருந்தாலும் சரி, அவளுக்காக இருந்தாலும் சரி, தள்ளுன்னு சொல்றாங்க. நீ எனக்கு வேண்டான்னு அவங்க விட்டுட்டு போயிட்டா, திரும்பவும் வந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு நீ என்னுடைய அடிமை, நீ எனக்கு அடிமையா வந்து இருக்கணும்னு சொல்லி அவங்களால சொல்ல கிளைம் பண்ண முடியாது. ஒரு நாள் கூட சொல்ல முடியாது. வேண்டான்னு அவங்க வாயை சொல்லிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடிமை இப்ப யாரா மாறிதான்? சுதந்திரவாளியாய் மாறி விடுகிறார். இப்போ ஏன் ஆபிரகாம் சென்ட் ஆஃப் பண்ணார் தெரியுமா? சென்ட் ஆஃப் பண்றது அவருக்கு பிரியறது கஷ்டமா இருந்தாலும் அவர் உண்மையில ஆகாருக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறார். யாரிடத்திலிருந்து அவர் விடுதலை வாங்கி கொடுக்கிறார் என்றால், சாராளிடமிருந்து ஆண்டவர் ஆகாருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறார். நிறைய நேரங்களிலே நாம அடிமைத்தனத்துக்கு பழக்கப்பட்டவர்கள். சைக்கலாஜிக்கலா சொல்லுவாங்க, உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போற கடத்தல்காரன் அவங்ககிட்ட நீங்க ஒரு 6 மாசம் தங்கிட்டீங்கன்னா, கடத்தல்காரன் நீ என்னை விட்டு போன்னு சொன்னாலும் கூட நீங்க அவனை விட்டு வரமாட்டீங்களா? ஆமாங்க, இது உண்மை. இப்போ கர்நாடகாவில் ராஜ்குமார் என்கிற ஒரு உச்சபட்ச நடிகரை வீரப்பன் என்கிற இந்த மனிதர் கடத்தினார் இல்லையா? அப்போ வீரப்பனை விட்டு வர்றதுக்கு அவர் சங்கடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கதையில நான் படித்தேன். அப்போ அதுக்கு சைக்காட்ரிஸ்ட்னு பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க, அதை மறந்து விட்டேன். நீண்ட காலமாக ஒரு இடத்துல நாம் அடிமையாய் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் அவர் மேல் அன்பு வைத்து அவரை சேவிக்க நாம் ஆரம்பித்து விடுவோமா? நிறைய நேரங்களிலே தேவன் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். சில நேரத்தில் மருந்து வாங்க காசு இருக்காது. என்ன வாங்க காசு இருக்காது? நீண்ட காலமாக நீங்கள் மருந்து சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் மருந்து சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு. மருந்து சாப்பிடலைன்னா நான் செத்து போயிடுவேன். நீண்ட காலமாக இருக்கும். இப்போ மருந்து வாங்குறதுக்கு காசு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஏன்னு கேட்டால், உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்பும்போது உங்களை கட்டாயமான விசுவாசத்துக்கு நேராக கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. நான் தப்பாய் உபதேசிக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் நான் சொல்லலை. ஆனால் உங்களில் சிலருக்கு நான் சொல்கிறேன், சில நேரங்களிலே சில மனிதனுடைய கட்டுப்பாட்டின் கீழாக நீங்கள் அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறதான வேளையிலே தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சில முதலாளிகள், சில கம்பெனிகள், சில மனிதர்கள், சில உறவுகள் நீங்கள் அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு நிலையில் இருக்கும். அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறதுக்கும் உங்களை ஆதரிக்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலி எதுக்கு வச்சுருக்காங்க? ஆடு மாடு மேயாமல் இருக்கிறதுக்கு. நிறைய பேர் வேலியை அதை ஒரு பெரிய பேரியராக, அதை தடையாக நினைப்பாங்க. அம்மா அப்பா ஒரு வேலியாக இருக்காங்க. ஏய் அங்கே பார்க்காதடி, குனிஞ்சே பார்த்துட்டு வா. ஏய் வாசப்படியில் போய் நிற்காதடி, உள்ளே வா அப்படின்னு ஒன்று அம்மாவை பார்த்து அப்படி கண்ணில் மட்டும் நெருப்பு வர்ற மாதிரி இருந்ததுன்னா அம்மா அங்கேயே சாம்பலாக போயிடும். ஏன்னா அம்மா ஏன் அப்படி சொல்லுது? தன் பிள்ளையை பாதுகாக்கணும், தன் பிள்ளை தப்பான கையில் போயிடக்கூடாது, தப்பான வழியில் போகக்கூடாதுன்னு தாய் தன் பிள்ளைக்கு சொல்கிற அந்த காரியங்களை கேட்கறதுக்கு இவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ
இப்போ லவ் பண்ணுறவன் சொல்லுவான், உங்கள் அம்மா அப்பா உன்னை அடிமையாக வச்சுருக்காங்க, உன்னை ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்லாம் லவ் பண்ணுறவன் சொல்லுவான். ஆனால் நான் சொல்கிறேன், அம்மா அப்பாவுடைய அன்பு அடிமைத்தனம் அல்ல, அது உன்னை காப்பாற்றுகிற, அடைக்கலம் கொடுக்கிற, ஆதரிக்கிற, ஆறுதல் படுத்துகிற, அரவணைக்கிற அன்பு என்பதை மறந்துடக்கூடாது. டேய் சைக்கிள் ஓட்டாதரா, மெயின் ரோட்டில் ஓட்டினா ஆக்சிடென்ட்டாக போகாதேன்னா, இவங்களுக்கு போய் பிள்ளையா பிறந்தம்பார். அவன் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், யூகேல பிறந்திருக்கலாம், யூரோப்பில் பிறந்திருக்கலாம். அங்கே பிறந்திருந்தீங்கன்னா உன்னை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அங்கே போலீஸ் கட்டுப்பாடாக இருக்கும், வண்டி ஓட்டுறவன் ஒழுங்காக ஓட்டுவான், உன் மேலே மோத மாட்டான். ஆனால் இங்கே இருக்கிறவன் அப்படி கிடையாது. எப்படி வர்றான் எப்படி போகிறானே தெரியாது, இடிச்சுட்டு தள்ளிட்டு மீச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதனால தான் இந்தியாவில் பிறந்ததுனால தான் உன்னை ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கு. புரிஞ்சிச்சா? நான் ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், ஐரோப்பாவில் பிறந்திருக்கிறான்னு யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிங்க, அங்கெல்லாம் பிறந்திருந்தா இந்த அம்மா அப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்தியாவில் பிறந்ததுனால தான் சொல்கிறாங்கங்கிறத புரிந்து கொள்ளுங்க. ஆதரிக்கிற அன்புக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அன்பு, துருத்தி தண்ணீரை அல்ல ஊற்று தண்ணீரை பார்க்கும்படி கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. துருத்தி தண்ணீரை நீங்கள் நம்பினீங்கன்னா அது செலவழிந்து போயிடும். என்ன செய்யணும்னு தெரியாமல் நீங்கள் நின்றுவீங்க. ஆனால் தேவன் தரும் தண்ணீர் ஊற்று தண்ணீராக இருக்கும். ஜீவ காலமெல்லாம் நம்மை இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் நடத்த வல்லவர். அந்த ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஆகாருக்கு விடுதலையை கொடுத்தார். இப்போ ஆகார் கொஞ்சம் டெவலப் பண்ண சாராள் அடிமைப்பனே வாடி அப்படின்னு கூப்பிட முடியாது. இப்போ சாராளுக்கு என்ன அந்தஸ்தோ அதே அந்தஸ்து தான் ஆகாருக்கு. எங்கள் சபையை விட்டு வெளியே வந்தேன், எத்தனை பேரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினார்களோ அவமானப்படுத்தின அத்தனை பேர்களையும் நான் கம்பீரமான முகத்தோடு சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். அன்னைக்கெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. எங்கள் ஆலயத்தில் பாயை அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு நீட்டை பெஞ்ச் இருக்கும். அந்த பாயை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மேட் இருக்கும். அந்த மேட்டை போட்டு கால் மீதி அந்த மாதிரி மேலே போட்டு ஓரத்தில் மடித்து வச்சுருப்பேன். என்னை போய் தாழ்த்தி அந்த கால் மேட்டுக்குள்ளே போய் ஆண்டுகிட்ட படுத்துட்டு ஆண்டுகிட்ட அழுது ஜெபம், ஆண்டவரே என் நியாயத்தை விசாரிப்பதற்கு ஒருவரும் கிடையாது, என்னை நிரூபிப்பதற்கு எனக்கு சாட்சிகள் கிடையாது, என்னை காட்டிலும் எல்லாரும் அனுபவசாலிகள், அறிவாளிகள். எங்கள் பாஸ்டரோட இல்லைலாம் பேசி ஜெயிக்க முடியாது, அவர் மிகப்பெரிய அறிவாளி. எனக்கென்று சாட்சி யாருமே கிடையாது. எனக்கு ஒத்தாசையும் பரிந்து பேசுவதற்கும் யாரும் செய்தார். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீங்கள் தனியாக இருக்கிறது போல, அனாதையாக்கப்பட்டது போல, கைவிடப்பட்டது போல தோணும். ஆனால் நீங்கள் கைவிடப்படலை. அம்மா அப்பா உங்களுக்கு சொத்து தராமல் இருக்கலாம், வஞ்சனை செய்யலாம், அல்லது பாராபட்சமாக இருக்கலாம், அல்லது நண்பர்களோ உறவினர்களோ அல்லது முதலாளிகளோ வேலை செய்கிற இடங்களில் ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம். சில நேரங்களில் சில இடங்களை விட்டு நம்ம விலக வேண்டியதாக இருக்கலாம், பிரிய வேண்டியதாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நமக்கு கவலையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆகாருக்கு விடுதலை கொடுக்கறது போல கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஆகார் நினச்சிருப்பான், நல்ல வேலைடா, இந்த சாரால் சொல்லும் போதே வெளியே வந்துட்டேன், வந்தது நல்லதாக போச்சு. இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே என்னை தனியாக கொண்டு வந்ததுக்காக நன்றி. அப்படி கொண்டு வராவிட்டால் நான் இன்னும் அடிமையாக இருந்திருப்பேன். என் மனைவி அடிமையாக இருந்திருப்பார், என் பிள்ளைகள் அடிமையாக இருந்திருப்பார்கள். நாங்கள் அடிமையாக இல்லாமல் படிக்கு கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்தீரே என்று சொல்லி நான் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிறேன். நேற்றுக்கு கூட அதையே சாட்சியாக சொல்லிட்டு வந்தேன். என் அன்புக்குரியவர்களே, சாராள் துரத்தில் ஆண்டவர் உங்களை வேறுபடுகிறார். ஆபிரகாம் கைவிடலை, நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். அநேக நேரங்களிலே நமக்கு சில அடிமைத்தன நுகத்துக்களை இன்டிபெண்டாக இருப்பீங்க. நீங்கள் இண்டிபெண்டாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நீங்கள் சார்ந்து வாழ்கிறவங்களா இருந்திருப்பீங்க, நீங்கள் விடுதலையானவர்களாக வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதனால சில நேரங்களில் சில உறவுகள் உங்களை கைவிடுவார்கள், பிரிவார்கள். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆகார் தன்னுடைய சுதந்திரத்தை குறித்து அவள் உணர்வடையாததுனால தான் அவள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தாள். தன் சுதந்திரத்தை அனுபவிக்க தெரிந்திருந்தால் அவள் அடிமைத்தனத்தை விரும்பினாள். ஆபிரகாமோடு கூட அடிமையாக வாழ்றதை அவள் விரும்பினாள். அதனால தான் அவளுக்கு அங்கே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தேவன் அவளை விடுதலையாக்கினார். அவள் விடுதலை பெற்றவனாக ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில இடங்கள், சில சூழ்நிலைகள், சில வேலைகள், சில உறவுகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவர் உங்களை புறக்கணித்து விட்டதாக அல்லது அவங்க உங்களை தள்ளிட்டாங்க நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க தள்ளலை, கர்த்தர் உங்களை பிரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே ஆகார் செய்த இந்த 5 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் செய்யாமல் உங்கள் சந்ததியை குறித்து நம்பிக்கையாக இருங்க. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மரண பரிந்து நடத்த வல்லவராக. முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீர கஷ்டங்களினாலே நான் சோர்வாக இருந்தாலும்
தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுல உங்களுக்கு நான் குறைவு வைக்கல. ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். என்ன சோர்வு, என்ன கவலை, என்ன துக்கம், என்ன துயரம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு கர்த்தரை நம்பி போங்க. ஆகார போல கவலையினால, பயத்தினால என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்க உங்களுக்கு திடமனதாக இருங்க. ஆகாரை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆதாரம் அவரே. ஆகாராக இருந்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆகாரே, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ கை கொடுத்து தூக்கி விடப்பட்டவள். கைவிடப்பட்டவள் அல்ல, கை கொடுத்து தூக்கி விடப்பட்டவள். தேவன் கை கொடுத்து உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் உயர்த்துகிறார். திடமனதாய் கடந்து போகும். பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய பொற்பாதங்களில் எங்களை தாழ்த்து வருகிறோம். ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டவரே, இன்றைக்கு எங்களுடைய அங்கலாய்ப்பு நீர் கேட்பீராக. பிள்ளை இருக்கும் இடத்துல பிள்ளையின் சத்தத்தை கேட்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய ஜெபங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், எங்கள் பிள்ளைகளுடைய துக்கங்கள், துயரங்களை கர்த்தாவே கேட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நம்புகிறவர்கள் கர்த்தாவே மாறினாலும், பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்தாலும், பாரபட்சம் உள்ளவர்களாக இருந்தாலும், நீர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல, பட்சபாதம் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல, எங்களை கைவிடாத ஆண்டவர். நாங்கள் ஆகாராக இருந்தாலும் எங்களை தள்ளாமல் சகலத்தின் நன்மைக்கெதுமாக செய்கிறவர். இந்த காலவெளியில் நீர் சொன்ன இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நம்பி மண்டவரை கடந்து போகிறோம். இல்லாதவர்களை இருக்கிறவர்கள அழைக்கிற கர்த்தர். உடன்படிக்கையிலே நீர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர், எங்களை கண்ட தேவன், எங்கள் அங்கலாய்ப்பு கேட்ட தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, எவ்வளவு அருமையான ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, எங்கள் சந்ததி கைவிடப்படுவதில்லை ராஜாவே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்தல, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கல, நீங்கள் தருகிற பலத்தினாலும் உதவினாலும் கிருபினாலும் தான் நாங்கள் இம்மட்டும் வந்தோம். ஆண்டவரே, இனியும் எங்களை நடத்தி ஆசீர்வதிக்க உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலவெளியில் துக்கத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, மன சஞ்சலத்தோடு, அங்கலாய்ப்புகளோடு, சூழ்நிலையின் மாற்றங்களினாலே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கிருபையும் தயவும் தந்து ஆகாரை தள்ளாமல் ஆசீர்வதித்து உயர்த்தின ஆண்டவர் எங்களையும் அவனமாக ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, சந்தோஷமாய், சமாதானமாய் கடந்து போக கிருபை கொடுங்க. நம்பிக்கையின் தேவனே, உடன்படிக்கையின் தேவனே, வாக்குத்தத்தத்தின் தேவனே, காண்கிற தேவனே, அங்கலாய்ப்பை கேட்ட தேவனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவருமாய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அற்புதங்கள் நடைபெறட்டும், அதிசயங்கள் நடைபெறட்டும். ஜீவ ஊற்று காணும்படியாக கண்களை திறந்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஜீவ ஊற்றை காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை செய்ய வேண்டுகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் என்பது நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவாக மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் அனைவரோடும் உலகின் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரமும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.